السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا ونصلي أما بعد. எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம போன வாரம் ஹிஜ்ரத் செய்த அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, அங்கே என்னென்னவெல்லாம் நடந்துச்சு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பே ஊலா, அதாவது ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அன்சாரி, அதாவது மதீனாவில் உள்ள அந்த மக்களுக்கு தாவா வேலை செய்ததில் அக்பே ஊலா அப்படின்று சொல்லக்கூடிய 6 பேர்கள் கொண்ட குழுவுடைய பையத்து. அதே மாதிரி 2வது வருடம் அக்பே சனி, அதாவது 12 நபர்கள் கொண்ட, அதாவது மதீனாவிலிருந்து வந்த நபர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையின் மீது 12 பேர்கள் என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையின் மேலே பையத்து செய்கிறாங்க. அதே மாதிரி 3வது ஒரு வருடம் 75 நபர்களை கொண்ட ஒரு குழு மதீனாவிலிருந்து அதே அக்பான்ற இடத்துல என்ன பண்ணுறாங்க, அக்பே சாலிசா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பையத்து ஒன்று நடந்துச்சு. அந்த பையத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரே சௌர் என்று சொல்லக்கூடிய அந்த குகையில் 3 நாட்கள் தங்கி அங்கிருந்து கிளம்பி என்ன பண்ணுறாங்க, மதீனாவுக்கு செல்லக்கூடிய வழியில் சுராக்காவுடைய அந்த வரலாறு, அதாவது அவன் ரசூலுல்லாவை பின்தொடர்ந்த வரலாறு, அதுக்கு பின்னாடி அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், போன வாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், மதீனாவுடைய வாழ்க்கை, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சென்று அடைந்த வாழ்க்கை மற்றும் அதற்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மக்காவுடைய வாழ்க்கைக்கும் மதீனாவுடைய வாழ்க்கைக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. மக்காவில் உள்ள பிரச்சனைகள் வேற, மதீனாவில் உள்ள பிரச்சனைகள் வேற. மக்காவில் எப்படி அப்படின்னு சொன்னால், ஆரம்ப கட்டம், அதாவது மக்களுக்கு தௌஹீதை புரிய வைக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்தில் எல்லா வசனங்களுமே அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா செயல்களுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த தௌஹீதை மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதே முக்கியமாக ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் மதீனால இதுக்கு ஆப்போசிட், இதுக்கு எதிர்மாறாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்க வேண்டும், அதற்கு என்னென்ன எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, மதீனாவுடைய வாழ்க்கையில பார்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு கிளம்பி விட்டதாக மதீனாவில் உள்ள அந்த நபர்களுக்கு என்ன பண்ணது, செய்தின்றது போகுது. என்ன பண்றாங்க, மதீனாவில் உள்ள எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கு ரசூலுல்லாவையும் ரசூலுல்லாவுடைய அந்த தோழரையும் எதிர்பார்ப்பாங்க. குபா என்ற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, மதீனா போறதுக்கு முன்னாடி 14 நாள் தங்குறாங்க. குபா என்ற இடத்துல 14 நாள் தங்குறாங்க. இந்த 14 நாள் தங்குறதுக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஒரு மஸ்ஜிதையும் நியமிக்கிறாங்க. ஒரு மஸ்ஜிதையும் ஒரு பள்ளிவாயலையும் என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்துல தான் நம்ம கவனிச்சப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பள்ளிவாசலை பத்தியும் சொல்றான். மஸ்ஜிதின் உஸ்ஸிஸ அலா தக்வா. இந்த பள்ளிவாசலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்லி பாராட்டுறான்னு பாருங்க. இது தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு பள்ளி. மஸ்ஜிதின் உஸ்ஸிஸ அலா தக்வா. இந்த பள்ளி எப்படி கட்டப்பட்டுச்சு, தக்வாவின் அடிப்படையில். இந்த பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு முக்கியமான காரணம் என்ன, தக்வா, அதாவது இறையச்சம். இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக 14 நாள் தான் தங்குறாங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த 14 நாளுக்கும் ஒரு பள்ளிவாசல் அமைச்சு கொடுத்துட்டு போறாங்க அந்த மக்களுக்கு. எப்படி நம்ம ஒரு ஊர்ல வசிக்கிறோம், அந்த இடத்துல ஒரு சில குடும்பங்களாவது அல்லது நம்ம மட்டுமே இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்காக வேண்டி ஒரு வணக்க இடம் என்பது கண்டிப்பான முறையில தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சம்பவம் நம்மளுக்கு தெரியுது. நம்ம ஒரு இடத்துல வாழ்றோம், அங்க ஒரு 2-3 ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் வணங்குவதற்காக வேண்டி, இறைவனை தொழுவதற்காக வேண்டி மஸ்ஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் என்பது கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சம்பவம் என்ன பண்ணுது, நம்மளுக்கு உறுத்தி காட்டுது. நம்மளுக்கு இதுல இருந்து ஒரு படிப்பு என்ன, பள்ளி வாயில் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லை, முன்னாடி போனப்ப நம்ம திரும்ப பார்ப்போம், ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போன உடனே என்ன பண்றாங்க, வேலையா பள்ளிவாசல தான் கட்டுறாங்க.
அத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. மதீனாவுக்கு போன பின்னாடி மக்காவுடைய அந்த காஃபிர்களை வந்து எதிர்த்து நிக்கணும், நிறைய வேலைகள் இருக்குது. ஆனாலும் சரி, அதை எல்லாத்தையும் ஓரத்துல தள்ளிட்டு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலையாக பள்ளிவாசல கட்ட தொடங்குறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பத்தி பாருங்க, இப்படிலாம் இருக்குது. அந்த குபாவுடைய மக்களை பத்தி கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஒரு ஆயத்தை இறக்குறான். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யத்தஹரு வல்லாஹு முஹிப்புல் முத்தஹிரீன். அதாவது அங்க அந்த ஊரில் எப்படிப்பட்ட நபர்கள் இருந்தார்களாம், சுத்தத்தை விரும்பக்கூடிய நபர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுத்தத்தை விரும்பக்கூடிய நபர்களை விரும்புகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுத்தத்தை மட்டும்தான் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குபாவாசிகளுக்கு இறக்கினான். இந்த குபாவாசிகளுக்கு கேட்கப்பட்டுச்சு, இங்க இந்த ஆயத்து இறங்குச்சுல, நீங்க இந்த ஆயத்து இறங்குற அளவுக்கு என்ன பண்ணீங்க, இந்த ஆயத்து இறங்குற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிலாம் புகழ்ந்து உங்க மேல ஆயத்து இறக்குனானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அந்த காலத்துல வந்து இஸ்திஞ்சா போன, அதாவது மலம் மற்றும் சிறுநீர் கழித்தால் என்ன பண்ணுவாங்க, கற்களால் துடைப்பது வழக்கம். அங்க தண்ணி இல்லாத காரணத்தினால கற்களால் அதை வந்து சுத்தம் பண்றது, மண்ணுடைய கட்டிகளால் சுத்தம் பண்றது வந்து வழக்கம். அதனால இந்த குபாவாசிகள் என்ன பண்ணுவாங்க, தண்ணீரை யூஸ் பண்ணுவாங்க, தண்ணீரை வந்து பயன்படுத்துவாங்க. இதனால்தான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், இந்த சுத்தத்தை அவர்களுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக வந்து சுட்டி காட்டுறான். இந்த சுத்தம் என்பது இஸ்லாத்துல எவ்வளவு இதுன்னு பாருங்க. அதுக்கு பின்னாடி இந்த 14 நாள் அங்க தங்கிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து கிளம்பி இங்க வர்றாங்க. வந்த பின்னாடி மதீனாவுடைய அந்த எல்லையில நிற்கும் போதே ஒரு யஹூதி பார்த்து என்ன பண்றான், உங்களுடைய நபி இத்தனை நாளா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த நபி வந்து உங்களுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்கள் வந்து கரவாலங்களை ஏந்தியவராக, அதாவது கத்திகளை ஏந்தியவராக, மற்றும் அது வந்து ஒரு கல்ச்சர், அரபுடைய கல்ச்சர் என்னது, யாராவது அவங்க இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வெல்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, கத்தியை கொண்டு போவாங்களாம். அதே மாதிரி சிறு குழந்தைகள் கவிதைகள் பாடிய வண்ணமாக நம்ம வந்து அந்த கவிதை வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நம்ம இது என்னது, தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாஇ வஜிப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தஆ. அந்த இது வந்து நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம் இந்த கவிதைகளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னது, மதீனாவுக்கு வர்றப்போ சின்ன குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, இந்த கவிதையெல்லாம் பாடி அவங்கள வந்து வர வைப்பாங்க. இது வந்து என்னது, அவங்க அரபுடைய கல்ச்சர். இந்த இஸ்லாத்துல வந்து இதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இருக்குது. என்னன்னா இந்த என்னது, மியூசிக் இல்லாமல் ஒரு கவிதைகள் ரூபமாக பாடுவது வந்து இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. என்ன சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றும் என்ன பண்ணல, கண்டிக்கலாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, இன்னொரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு இடத்துல வந்து பண்றாங்க. என்னது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தனியாக ஒரு சவாரி இருந்தும், இன்னொரு குதிரை இருந்தும் என்ன பண்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தூக்கி தன்னுடைய ஒட்டகத்துக்கு பின்னாடி உட்கார வச்சுக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்மளுக்கு சில நுணுக்கங்கள் தெரியுது. என்னது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உள்ள நெருக்கம் எந்த அளவுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது நம்மளுக்கு. அதாவது இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. இரண்டாவது ஒரு விஷயம் என்ன தெரியுது, இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டாக இந்த இஸ்லாத்திற்கு உழைக்கக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுவும் தெரியுது. மூணாவது ஒரு விஷயம் என்ன தெரியுது, ரசூலுல்லாஹ் இல்லாத காலத்தில் அந்த பொறுப்பை ஏற்றக்கூடிய நபர் யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன்னு சொன்னா முன்னாடியே நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். அவங்களுக்கு வந்து சித்திக்ன்ற பட்டம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அவங்களுடைய என்னது எண்ணம் என்பது எப்படிலாம் இருந்துச்சு ரசூலுல்லாஹ் பின்னாடி, என்ன ஒரு சம்பவம் நம்ம வந்து பின்னாடி சொல்லிட்டோம். ஆனாலும் இதை வந்து திரும்ப ஞாபகப்படுத்துறேன். அந்த குகையில உட்கார்ந்து இருக்கிறப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மடியில தான் வந்து தலை வச்சு படுத்து கிடக்குறாங்க. ஆனாலும் அங்க வந்து ஒரு தேள் வந்துருச்சு. தேள் வந்து அவங்களுக்கு கொட்டிருச்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. இவங்க வந்து எந்திரிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன பண்றாங்க, அதை அப்படியே தாங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த தாங்கின இதுல வழியில வந்து தாங்க முடியாம அவங்க கண்ணுல இருந்து அவங்களை அறியாமலே அந்த கண்ணீர் சொட்டுன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சு விழுந்த பின்னாடி தான் அவங்க எந்திரிக்கிறாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹ்னா எந்த அளவுக்கு விருப்பம் பாருங்க, தன்னுடைய உயிரை காட்டிலும் வந்து என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்து விரும்புறாங்க. அதே மாதிரி அவங்க சித்திக்ன்றதுக்கு எதுக்கு அவங்களுக்கு சித்திக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, மீராஜுக்கு போயிட்டு வந்த பின்னாடி
யாருமே ஒத்துக்கூறக்கூடிய மனப்பான்மையிலேயே இல்லை. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல உடனே எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் உடனே வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, அதை ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னா இதை விட பெரிய விஷயங்கள் எல்லாம் நாங்க வந்து ஈமான் கொள்றோம். அல்லாஹ் இருக்கான்னு சொன்னும், ஆகிரத் இருக்கணும், சொர்க்க நரகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். இவங்க வந்து ஒரு இரவுல வானத்துக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னா நாங்க அதை நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து என்ன பண்றாங்க, அதையும் வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னாடி என்ன, எல்லாருடைய மனசுல வந்து ஒரு ஆசை இருந்துச்சு. என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வீட்டுல தான் தங்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணணும், எங்க வீட்டுல தான் வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்து எல்லாருடைய மனசுலயும் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என்னுடைய ஒட்டகம் யார் வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்குதோ அவங்க வீட்டுல தான் நான் தங்குவேன். அதுக்கு என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅவுஹா இன்னஹா மஅமூரா, இந்த ஒட்டகத்துக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதையும் நான் செய்வேன், அங்கேயே நான் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. அந்த ஒட்டகம் போய் யார் வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துச்சு, அபு அய்யூப் அல் அன்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த சஹாபியோடைய வீட்டுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துருச்சு. உட்கார்ந்த பின்னாடி அந்த இடத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, தங்கிக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன உடனே வந்து 3 பெரிய காரியங்கள் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு காரணம் என்னது, ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா மஸ்ஜிதை கட்டினாங்க. அதாவது பள்ளிவாசல் வந்து கட்டினாங்க. இந்த பள்ளிவாசல் சொல்லக்கூடிய என்னதுன்னா 2 எத்தீம் பிள்ளைகளுடைய இடம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல வந்து பள்ளிவாசலை கட்டணும்னு நினைச்சாங்களோ அந்த இடம் யாருது, 2 எத்தீம் பிள்ளைகளுடைய இடம். அதை வந்து அவங்க ஃப்ரீயாவே கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு எந்த விதமான அநியாயமும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல உறுதியாக நின்று அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து அதை வாங்கி வந்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல பள்ளிவாசலை கட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம இதுல எத்தனை வேலைகள் இருந்தாலும் பாருங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போன தடவை சொன்ன மாதிரி, போன பள்ளிவாசல் கட்டினதுல சொன்ன மாதிரி எத்தனை வேலைகள் இருந்தாலும் சரி முதல்ல எதுக்கு கட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பள்ளிவாசலை வந்து எதுக்கு கட்டுறாங்க, அசல் இந்த அளவுக்கு அது என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். என்னது, இது இபாதத்து செய்ய ஒரு இடம் வேண்டும். பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகைன்றது நம்ம வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம என்ன சொன்னோம், மீராஜுக்கு போயிட்டு வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 வக்து தொழுகைகள் என்ன பண்ணது, கடமையாக்கப்பட்டுருச்சு. இந்த கடமையான தொழுகையை தொழுவதற்கு இருக்க வேண்டி ஒரு இடம் என்பது வேண்டும். அது எப்படியாக இருக்க வேண்டும், எனது பள்ளிவாசலாகத்தான் இருக்கணும். என்ன சொன்னா அங்கதான் வந்து சுத்தம் என்பது ஒழுங்கா பேணப்படும் மற்றும் எல்லா விஷயங்களும் அங்கதான் கம்ஃபர்ட்டா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, விஷயம் பள்ளிவாசல்ல வந்து எதுக்கு கட்டினாங்க அப்படின்னு சொன்னா தொழுவதற்கு, ஒரு இபாதத் செய்வதற்கு ஒரு தகுதியான இடம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. என்னன்னா அந்த இடம் என்பது என்ன பண்றாங்க, அந்த இடம் வந்து ஒரு கபராக இருந்துச்சு. அதாவது காஃபிர்களுடைய சடலங்கள் அந்த இடத்துல வந்து பிதைக்கப்பட்டிருந்துச்சு. காஃபிர்களுடைய சடலங்கள் என்ன பண்ணுச்சு, அந்த இடத்துல வந்து பிதைக்கப்பட்டிருந்துச்சு நிறைய பேர். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு முன்னாடி அந்த இடத்த வந்து ஃபுல்லா தோண்ட வச்சு அதுல எத்தனை எல்லாம் சடலங்கள் இருந்துச்சோ, அதாவது எலும்பு கூடுகள் இருந்துச்சோ, அது எல்லாத்தையும் வேற இடத்துக்கு மாத்தி அதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, இந்த பள்ளிவாசல்ன்றதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது தெரியுமா, பள்ளிவாசலுக்கும் மற்றும் கபிரிஸ்தானுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. எப்பவுமே வந்து கபிரிஸ்தான்ல, அதாவது அந்த இடத்துல வந்து கபர்கள் இருக்கும் போது அங்க வந்து ஒரு பள்ளிவாசல் கட்ட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஏன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத்தே பண்றாங்க. எங்க இந்த இடத்துல வந்து கபர் இருந்து அங்க வந்து பள்ளிவாசல் கட்டுறாங்களோ அவங்க மேல லானத்து உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லானத்தே பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னு சொன்னா எந்த இடத்துல வந்து பள்ளிவாசல்ல இருந்து என்ன பண்றாங்க, கபர் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி நம்ம சஜ்தா பண்ணணும். இதெல்லாம் இருக்குதா இல்லையா, இதெல்லாம் இருக்குதான் செய்யுது. ஏன்னு சொன்னா அந்த இடத்துல கபரும் இருக்கும், அவங்க வந்து சஜ்தாவும் பண்ணுவாங்க. யாருக்கு பண்றாங்க சஜ்தாவை, அல்லாஹ்வுக்கு பண்றாங்களா இல்லைன்னா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த கபருக்கு பண்றாங்களா? அதனால வந்து கபருன்றது அந்த இடத்துல இருக்கக்கூடாது. மற்றும் இந்த பள்ளிவாசலை கட்டும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் கட்டளை மட்டும் சொல்லிட்டு என்ன பண்ணல, உட்கார்ந்து எல்லாரும் வச்சும் வேலையெல்லாம் பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, சுயமாக இறங்கி வந்து வேலை பார்க்கறாங்க. அந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்காக வேண்டி கற்கள்லாம் எடுத்து போறாங்க. போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதைகளும் பாடுறாங்க. என்னண்டு,
அல்லாஹும்ம லா கைர இல்லா கைரல் ஆஹிரா வன்சுருல் அன்சார வல் முஹாஜிரா அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு துஆவுடைய கவிதை. அதாவது ஹைர் என்பது இருக்கும் என்றால் ஆகிரத்துல ஹைர் தான். அதாவது என்ன சொல்லுவாங்க, உன்னதமான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னா ஆகிரத்துடைய அந்த இடம் தான். அல்லாஹுடைய உதவி வந்து அன்சாரிகளுக்கும் மற்றும் முஹாஜிர்களுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவா செய்த மாதிரி அந்த கவிதையை பாடி எனது அன்சாரிகளுக்கும் மற்றும் முஹாஜிர்களுக்கும் உற்சாகம் ஊட்டும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த வேலையை வந்து தொடங்குறாங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி முதல் காரணம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இபாதத் செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும், தகுதியான ஒரு இடம் வேண்டும். மற்றும் இரண்டாவது ஒரு காரணம் என்னது, பள்ளிவாசலை தான் ஏன் முன்னாடி கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு மனசுகள் வந்து இணையும். மனசுகள் வந்து இணையும். மனசுகளுடைய அந்த வெறுப்பு என்பது இது தூரமாகும். ஏன்னு சொன்னா உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தினமும் வந்து ஒரு நபர் தொழு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். தினமும் வந்து ஒரு நபர் தொழு வர்றாரு. எத்தனையோ காலங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், முன்சாஃப்லயே நிற்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் 2 நாள் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனசுல வருமா? நாங்க 10 பேர் தொழணும் அப்படின்னு சொன்னா ஒரு 5 பேராவது மனசுலயாவது வரும், இவர் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் என்றது வரும். அதுக்கு பின்னாடி வந்து நம்ம விசாரிக்க ஆரம்பிக்கும். முன்னாடி 3வது நாளும் வராதப்ப என்ன பண்ணுவோம், நம்ம விசாரிக்க ஆரம்பிப்போம். அவருக்கு ஒரு வேலை வந்து உடம்பு முடியாம படுத்து கிடந்தாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு உதவியும் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி போவோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3வது ஒரு காரணம் என்னது, இந்த பள்ளிவாசல் வந்து முக்கியமாக கட்டுறதுக்கு வீடு இல்லாத ஒரு நபர்களுக்கு இது விடுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அமைச்சு கொடுத்தாங்க. நம்ம பார்க்கலாம், அஸ்ஹாபி சுஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு 60-70 நபர்களை கொண்ட ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு, இவங்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திண்ணை மாதிரி அந்த குடிசையிலே வந்து திண்ணை மாதிரி என்ன பண்றாங்க, ஏற்பாடு செய்யறாங்க. இதுலயே வந்து என்ன பண்றாங்க, அந்த அஸ்ஹாபி சுஃபா என்ற சொல்லக்கூடிய 60-70 நபர்கள் என்ன பண்றாங்க, இதுலயே தங்கியிருக்காங்க. அவங்கள ஒரு நபர் யாரு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்களும் என்ன பண்றாங்க, அஸ்ஹாபி சுஃபாவை சேர்ந்த ஒரு நபர் தான். அதாவது அந்த பள்ளிவாசல்லையே தங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான், விடுதி இல்லாத ஒரு நபர் தான் அவரும். அதே மாதிரி 4வது ஒரு காரணம் என்னவாக இருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளிவாசலை முக்கியமாக கட்டியது யாருக்காவது ஃபத்வா தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு கேள்விக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா முதல்ல எங்க வருவாங்க, பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. பள்ளிவாசலுக்கு வந்துட்டு யார்கிட்டையாவது கேட்டு அந்த விஷயத்துக்கு, அந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்ட்டு போவாங்க. மற்றும் இந்த பள்ளிவாசல் என்பது தாருல் கசாவாகவும், அதாவது தீர்ப்பு செல்லும் ஒரு இடமாகவும் இருந்துச்சு அந்த காலத்துல. என்னது, இப்பவும் நம்ம இது பள்ளிவாசல் தான் வந்து ஒரு மெயின் மர்கஸா மாத்தணும். நான் சொல்ற வேலைகளுக்கு எல்லாம் வந்து இந்த பள்ளிவாசல் என்ன பண்ணணும், இருந்துதான் ஆக வேண்டும். 6வது ஒரு இது என்னது, இது ஒரு மதரசாவாக மற்றும் இல்முடைய அந்த விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த பள்ளிவாசல் என்ன பண்ணணும், நம்ம அமைக்க வேண்டும். மற்றும் அதே மாதிரி கடைசி ஒரு விஷயம் என்னது, போருக்கு செல்லக்கூடிய ஒரு நபர்களை இங்கிருந்து நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணணும். அதாவது இப்போ வந்து போர் இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல போவாங்கல்ல, தாவாக்களத்துக்கு போவாங்க நம்ம ஆளுங்களும், இந்த உக்கும்பேட்டா இல்லைன்னா வந்து அங்க இருக்கிற ஜீமாடுகள் இங்க எல்லாம் போவாங்கல்ல. எங்கிருந்து போகணும் அப்படின்னு சொன்னா இங்கிருந்து தான் போகணும், பள்ளிவாசல் இருந்து தான் போகிறது. என்னது, அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம். மற்றும் என்னது, யாராவது காஃபிர்கள் வெளியிருந்து சந்திக்க வருவாங்கல்ல, நம்மளுக்கு வந்து எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த ஊர் சர்பஞ்சே இருக்கட்டும், எங்க வச்சு நம்ம ஆலோசனை எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஆலோசனை எடுக்கிறதுன்றது இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வேலையாக என்னது இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வந்து காஃபிர்களை இந்த பள்ளிவாசலுக்குள்ள வைக்கலாமா அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு வந்து வரலாறே இருக்குது. ஏன்னு சொன்னா சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னது, அவங்க வந்து ஒரு யுத்தத்திலிருந்து ஒரு போர்ல வந்து கைதியாக, பிணை கைதியாக கொண்டு வரப்படுறாங்க. வந்த பின்னாடி என்னவாகுது, அவங்கள ஒரு தூண்ல வந்து கட்டி போடுறாங்க. நாள் வந்து சுமாமாட்ட கேட்குறாங்க, என்னண்டு சுமாமாவை என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் நாள் என்ன சொல்றாப்புல, என்னை கொன்றுறதா இருந்தா கொன்றுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா விட்டுருங்க, என்னை வந்து விடுதலை செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா என்னவாகும், உங்களுக்கு வந்து இதோடைய இந்த ஒரு நன்றியை வந்து நம்ம இப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சுமாமா நாள் சொல்றாங்க. 2வது நாள் திரும்ப கேட்கறாங்க, சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்கும்போது 2வது நாளும் இதே ஒரு பதில சொல்றாங்க. 3வது நாளும் திரும்ப கேட்கறாங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுமாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனே இன்னைக்கும் அதே மாதிரி தான் பதில் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது நாள் என்ன சொல்றாங்க, இவங்களை விடுவிச்சிருங்க,
இவங்களை வந்து இனிமேல் கட்டுறதுக்கு வேலை இல்லை, உங்களை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சுமாமாவை வந்து விடுவிச்சிடுறாங்க. விடுவிச்சு பின்னாடி போன மாதிரி இருக்காம என்ன பண்றாப்புல அங்க போய் குளிச்சுட்டு திரும்ப வர்றாங்க. திரும்ப வந்துட்டு நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கையின் மேல பையத்து செய்யறாங்க. இந்த மாதிரி வந்து என்ன பண்றது, இந்த சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை வந்து இந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. அதாவது காஃபிர்களை பள்ளிவாசலுக்குள் நுழைக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, பள்ளிவாசலுக்குள்ள காஃபிர்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபத்வான்றது, இந்த மாதிரி ஒரு கருத்து என்பது மிகவும் எனது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது. ஏன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு எத்தனையோ காஃபிர்கள் வருவாங்க. வர்றவங்கெல்லாம் எங்க உட்கார வைப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல தான் உட்கார வைப்பாங்க. இது ஒரு சம்பவம். சுமாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரே ஒரு சம்பவம் மட்டும். இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நடந்திருக்கு. இரண்டாவது ஒரு காரியம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க, ரெண்டாவது ஒரு காரியம் என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதிகளுடைய அந்த கூட்டத்தின் நடுவில் வந்து உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க. மிகப்பெரிய கூட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது பனு கைனுகா, பனு குரைசா மற்றும் பனு நசீர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பெரிய கூட்டங்கள், யஹூதிகளுடைய கூட்டங்கள். இந்த கூட்டங்களுக்கு நடுவிலே என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உடன்படிக்கை என்பது செய்யறாங்க. உடன்படிக்கைன்னா இப்படிப்பட்ட உடன்படிக்கை, மதீனாவில் எப்பவுமே வந்து அமைதியான சூழ்நிலை நிலவி இருக்க வேண்டும். அதாவது போர்ன்றது நம்ம எதிர்பார்க்க கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சிருக்க கூடாது. இரண்டாவது ஒரு விஷயம் என்னது, வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரிகளை 2 பேரும் சேர்ந்து தாக்க வேண்டும். அதாவது மதீனாவில் இருக்காங்க, இவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சிக்க கூடாது, யஹூதிகளும் முஸ்லீம்களும் சண்டை பிடிச்சிக்க கூடாது. இது முதல் உடன்படிக்கை. ரெண்டாவது என்னது, நம்ம வந்து ஒற்றுமையா இருந்து வெளியில இருந்து வர்றவங்களை நம்ம என்ன பண்ணணும், டிஃபென்ஸ் பண்றதுக்கு 2 பேரும் சேரணும், ஒன்னு சேரணும். நம்ம 2 பேரும் ஒண்ணு கிடையாது, ஆனாலும் எதிரிகள் வரும்போது என்ன பண்ணுவோம் 2 பேரும் ஒன்னு சேர்ந்துக்கிறோம். இப்பதான் இதுதான் வந்து உடன்படிக்கை. இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர்ல நம்ம வந்து காஃபிர்களோடு சேர்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது, அவங்களோட நல்ல விதமாக நடந்து கொள்ள நம்ம வந்து முயற்சி பண்ணணும். நல்ல விதமாகத்தான் நடந்து கொள்ளணும். எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவங்கள்ட்ட போய் அடிக்கடி சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, முதல் விஷயம். ரெண்டாவது என்னது, போர்ன்றது நம்மளுடைய இதுலயே கிடையாது. அதாவது நம்மளுடைய மார்க்கத்திலே வந்து போர்ன்றது இது கிடையாது. அங்கிட்டு இருந்து நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சிச்சா தான் எப்படிலாம் வந்து இந்த யஹூதிகளுடைய கூட்டம் இந்த உடன்படிக்கை வந்து அடிக்கடி முறிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம வந்து நிறைய விஷயங்களை வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். என்னண்டு அவங்கள வந்து போர் செய்வதற்காக வேண்டியும் அவங்கள வந்து மதீனா விட்டு துரத்துறதுக்காண்டி எத்தனையோ காரியங்கள் இந்த உடன்படிக்கையை உடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து யஹூதிகளுடைய கூட்டம் என்ன பண்ணுச்சு, இப்பவுமே வந்து அந்த உடன்படிக்கையை உடைச்சுக்கிட்டே இருந்துச்சு, அந்த வாக்குறுதிகளை வந்து மீறிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, இந்த யஹூதிகளுடைய கூட்டத்தை வந்து மதீனாவுக்கு வெளியில அனுப்பி விட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒருவேளை அவங்க உடன்படிக்கையில வந்து ஒழுங்காக இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்து மதீனாவை விட்டு வெளியில போயிருக்க மாட்டாங்க யஹூதிகள். அதே மாதிரி மூன்றாவது ஒரு காரியம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பின்னாடி உடனே வந்து செஞ்ச காரியங்கள் என்ன, முஹாஜிரீன்களையும் மற்றும் அன்சாரிகளையும் என்ன பண்றாங்க, ஒன்னு சேர்த்து வைக்கிறாங்க. இப்ப முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகள் அப்படின்னு யாருன்னு சொன்னா, இந்த ரெண்டு பேர்களுக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் முஹாஜிர்கள், அதாவது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த நபர்கள் முஹாஜிர்கள். இவர்களுக்கு உதவி செய்தவர்கள் யாரு, அன்சாரிகள். அதாவது அந்த மதீனாவிலேயே தங்கி என்ன பண்றாங்க, அங்க வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, இவங்களை என்ன சொல்லுவோம் நம்ம, அன்சாரி அப்படின்னு சொல்லுவோம். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு இங்க வர்றாங்கல்ல மதீனாவுக்கு, அவங்களை என்ன சொல்லுவோம், முஹாஜிரீன்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து என்ன பண்றாங்க, அந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அன்சாரி சஹாபிக்கு ஒரு முஹாஜிர் சஹாபின்ற ஒரு விதத்துல வந்து என்ன பண்றாங்க, 2 பேருக்கும் வந்து ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவாங்க. அன்சாரி சஹாபி முஹாஜிர் சஹாபிக்கு மனம் திறந்து, அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எந்த ஒரு குறையும் வைக்காமல் என்ன பண்ணுவாங்க, உதவியும் செய்யறாங்க. பாருங்க, ஒரு நபர்கிட்ட வந்து 2 வியாபாரங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வியாபாரத்தை வந்து தன்னுடைய முஹாஜிரி சகோதரருக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட வந்து 2 தோட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒன்னு வந்து தன்னுடைய முஹாஜிர் சஹாபி கொடுத்துருவாங்க. இன்னொரு சஹாபின்னா இதை விட உச்சகட்டமாக தாங்கிட்ட 2 மனைவிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா முஹாஜிர் சஹாபி வந்து யாரை வந்து விரும்புறாங்களோ அவங்களுக்கு தலாக் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாறுடைய அந்த புத்தகங்கள் நம்ம படிக்கலாம். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா
முஹாஜிரங்களும் என்ன பண்றாங்க, அந்த உட்கார்ந்துலாம் வந்து திங்கல. உட்கார்ந்துலாம் வந்து முஹாஜிரங்கள் திங்கவே இல்லை. என்ன பண்றாங்க, நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன பண்றாங்க, தன்னுடைய சகோதரர் அதாவது அன்சாரி கிட்ட வந்து போறாங்க. இந்த வியாபாரம் செய்யக்கூடிய இடம், அந்த பஜார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடம்ன்றது எங்க இருக்குது, அதை மட்டும் எனக்கு காமிங்க, எந்த உதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அங்க போய் சுயமாக அவங்க வந்து வியாபாரம் பார்த்து அவங்க வந்து ஒரு பெரிய பணக்காரனாக மாறி அவங்க வந்து மரணிக்கக்கூடிய நேரத்துல வந்து 25 லட்சம் திரகங்கள் வந்து எனது சேர்த்துட்டு போறாங்க. அவங்களுக்கு வந்து 3 மனைவிகள் இருந்தாங்க. ஒவ்வொரு மனைவிக்கு வந்து என்ன பண்றாங்க, 8 லட்சம் திரகங்களை வந்து சேர்த்து வச்சுட்டு போறாங்க. பாருங்க அவங்க எவ்வளவு இதாக இருந்தாங்க, எவ்வளவு தன்மறியக்கூடியதாக இருந்தாங்க அவங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயமும் வந்து இதுல பார்க்கலாம். இந்த யாரெல்லாம் முஹாஜிருடைய அதாவது அன்சாரியுடைய இதுக்கு போனாங்களோ அவங்களும் வந்து அங்க அந்த குடும்பத்துல என்னென்னலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் தீர்த்து வச்ச சம்பவங்களையும் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுடைய கீழே அவங்களுக்கு சகோதரனாக யார் வந்தாங்க, சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பயான்கள்ல என்ன அவங்க எப்படிலாம் இருந்தாங்க, எப்படிலாம் வந்து இஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்க வந்து இந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வந்து ஒரு சகோதரனாக இருக்காங்க. அதாவது இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து சகோதரத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல அவங்க மனைவி, அதாவது அவங்களுடைய மனைவி என்ன கூப்பிடுவாங்க, உம்மே தர்தா. அப்படி அவங்களுடைய புனை பேர் என்ன, உம்மே தர்தா. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்களுக்கு ஒரு அழுக்கு நிறைந்த அந்த ஆடை அணிந்தவராகவே என்ன பண்ணுவாங்க, திரிவாங்க. உம்மே தர்தாட்ட வந்து ஒரு நாள் கேட்கவும் செஞ்சிடறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கேள்வி பிறக்கலாம், என்னது, ஒரு அந்நிய பெண்ணை சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி பார்த்தாங்க, பார்க்கக்கூடாதுல, பர்தா வந்து அந்த பர்தாவுடைய அந்த சிஸ்டம்ன்றது அந்த நேரத்தில் இறங்கல. மதீனாவுக்கு வந்து பின்னாடி 5வது ஹிஜ்ரியில தான் 6வது ஹிஜ்ரியிலையும் வந்து இந்த பர்தாவுடைய ஆயத்து, அதாவது ஹிஜாப் அணிய வேண்டும் ஒரு ஆயத்து வந்து இறங்குச்சே தவிர அதற்கு முன்னாடி வந்து இந்த பர்தான்றது சிஸ்டம் இல்லை. அதனாலதான் என்ன பண்றாங்க, சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒரு தடங்களையும் இல்லாமல் உம்மே தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க முடிஞ்சுச்சு. பார்த்து இவங்க கேட்டுறாங்க, நீங்க ஏன் இப்படி அலங்கோலமா இருக்கீங்க, உங்க கணவனுக்காக வேண்டி என்ன பண்ணுங்க, அலங்காரம் செஞ்சு இருக்க வேண்டியது அப்படின்னு கேட்டதுக்கு, என்னுடைய கணவருக்கு தான் இதெல்லாம் தேவையே இல்லையே, அங்க வந்து பகல்லாம் வந்து நோன்பு இருப்பாரு, நைட்லாம் இரவுலாம் வந்து கயாமுல் லைல் அதாவது தஹஜ்ஜுத் தொழுவாரு, அதனால வந்து அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் யாருக்காக வேண்டி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, இவங்களுக்கு எப்படியாவது பாடம் புகட்டி ஆக வேண்டும், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணணும், பாடம் என்பது புகட்டி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அபூ தர்தா வந்து அன்னைக்கு வர்றாங்க. வந்த பின்னாடி மதியம் சோறு வைக்க சொல்றாங்க. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா சோறு வைக்க சொன்னாங்க. அவங்க மனைவியை கூப்பிட்டு உங்களுடைய சகோதரனுக்கு வந்து சோறு பரிமாறுங்க அப்படின்னு சொல்றாங்க உம்மே தர்தாட்ட. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, நான் இன்னைக்கு சாப்பிட போறது இல்லை, ஏன்னு சொன்னா நீங்களும் என்னோட உட்கார்ந்து சாப்பிடணும், அப்பதான் நான் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன், இல்லைன்னு சொன்னா சாப்பிட மாட்டேன். அபூ தர்தா என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வந்து நான் நோன்பாக இருக்கேன், நஃபில் நோன்பாக இருக்கேன், நான் வந்து சாப்பிட முடியாது, அப்ப நீங்களும் இருங்க, நானும் வந்து இப்படி சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருக்கேன். அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த நோன்பை முறிச்சிட்டு இவங்களுக்காக வேண்டி உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. இது பகல் நேரத்துல முடிஞ்சிருச்சு. இரவு நேரம் ஆச்சு. இரவு நேரம் ஆன பின்னாடி சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, தூங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய மனைவியான உம்மே தர்தாவை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, உங்க சகோதரன் தூங்க வேண்டுமா, உங்களுக்கு வந்து விரிப்பை விரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் வந்து இன்னைக்கு தூங்குறதாக இல்லை, ஏன்னு சொன்னா நீங்களும் என்னோட வந்து படுக்கணும், அப்பதான் வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த தூங்க என்பதே நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே என்ன பண்றாங்க, அவங்க அந்த கயாமுல் லைலையும் விட்டுட்டு இவங்களோட படுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் சென்ற பின்னாடி திரும்ப எந்திரிக்க பாக்குறாங்க. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, திரும்ப எந்திரிச்சு அவங்களை வந்து பலவந்தமாக படுக்க வச்சிடறாங்க. இரவுடைய 2 பகுதிகள் கலந்து பின்னாடி சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அபூ தர்தாவையும் எழுப்புறாங்க. எந்திரிச்சுட்டு 2 பேரும் என்ன பண்றாங்க, ஜமாத்தாக அந்த தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுகிறாங்க. சுபூஹ் முடிஞ்ச உடனேயே என்னை இப்படிலாம் வந்து பாடாப்படுத்தினாரு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. இந்த புகாரை கொண்டுகிட்டு யாரு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நேற்று எல்லா நேரமும் என்னது, இந்த சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, என்னை பாடாப்படுத்தினாங்க,
இன்னொரு அறிவுரையும் சொல்லி கொடுத்திருக்கா. அப்படி என்னண்டு, இன்ன பத்னிக அலைக ஹக்கா வஸௌஜிக அலைக ஹக்கா வஐனிக அலைக ஹக்கா. அதாவது உன்னுடைய வயிறுக்கு மேல உன்னுடைய அதிகாரம்ன்றது கொஞ்சம் இருக்குது. உன்னுடைய வயிறையும் நீ பார்க்கணும், நீ வந்து சாப்பிடணும். அதே மாதிரி உன்னுடைய மனைவியுடைய என்னது ஹக்கும் உன் மேல இருக்குது, அவளையும் நீ பார்க்கணும். அதே மாதிரி உன்னுடைய கண்களுடைய ஹக்கும் உன் மேல இருக்குது, அந்த கண்களுக்கு நீ என்ன பண்ணணும், ஓய்வுன்றது கொடுக்கணும். இஸ்லாம் வந்து இதை சொல்லி கொடுக்கல, நீ ஓய்வும் எடுக்கணும், அல்லாஹுக்கு இபாதத்தும் செய்யணும். இதைத்தான் வந்து நம்மளுடைய இஸ்லாம் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவியும் சொன்னாப்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, சத்தகா சல்மான் ஃபாரிஸி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவர் உண்மையைத்தான் சொல்லியிருக்காப்ல. நம்ம இந்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம். நம்ம கிறிஸ்துவத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க பாருங்களேன், அங்க வந்து பாப்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கிடுவாங்க. அதாவது சன்னியாசி மாதிரி, அதாவது இந்த குடும்பத்தையும் ஒன்றும் கவனிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, ஓன்லி அப்படியே மூலையில போய் உட்கார்ந்துடணும் அல்லாண்டுக்கிட்டு. அது வந்து இஸ்லாம் கிடையாது. இஸ்லாத்தை வந்து பாப்டிசமும் கிடையாது, சன்னியாசம் வாங்குறதும் கிடையாது. இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கான முழு ஏற்பாடுகளையும் செஞ்சு விட்டு இந்த உலகத்தையும் ஆகிரத்தையும் ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். இதுதான் வந்து இஸ்லாம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இதை வந்து செய்யறாங்க. இந்த ஒரு விஷயத்துல இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அதாவது அன்சாரிகளுக்கும் முஹாஜிரின்களுக்கும் ஒரு இது நடந்துச்சுல, இந்த விஷயத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், யாரெல்லாம் புதிதாக இஸ்லாம் கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யறது என்பது எவ்வளவு முக்கியமான காரியமாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சமுதாயத்திலேயே எத்தனையோ ரிவர்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து உதவி செய்யறோமா அப்படின்னு சொன்னா கிடையாது. ஏன்னு சொன்னா, ஒரு காஃபிர் அல்லது ஒரு கிறிஸ்துவன், ஒரு யஹூதி, ஒரு யாராவது ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையை காட்டிலும் பல மடங்கு அதிகரிச்சிடும். ஏன்னு சொன்னா, வாழ்க்கையில வந்து நம்ம போராடுவோம், ஆனால் வந்து அவங்க போர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லா. அவங்களுடைய சுத்து வட்டாத்த நபர்கள், அவங்களுடைய வீட்டுடைய நபர்கள், அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை, இவைகளெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, இந்த சகோதரத்துவம் என்பது இந்த இஸ்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு பொறுப்பு எடுக்கிறீங்க, ரிவர்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு உங்களுடைய பொறுப்பை வந்து நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க. எத்தனையோ நபர்கள் நம்ம பார்க்கலாம், நம்மளோட சுத்து வட்டாரத்திலேயே நிறைய பேரை பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சமாவது நம்ம முழுசா கொடுக்காட்டாலும் சரி, மாசத்துக்கு ஒரு தொகையாவது வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், நம்மளால முடிஞ்சது. அந்த மாதிரி நபர்களை தேடி வந்து இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணணும், நம்ம வந்து கொடுக்கக்கூடிய நபராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. அதே மாதிரி நம்ம வந்து அதிகமாக கொடுப்பதனால வந்து யாராச்சும் கெட்டு போயிருமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னு சொன்னா, நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரிட்டர்னும் வரும். ஏன்னு சொன்னா, நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி கொடுக்கக்கூடியவன். சூரா ஹுஜராத்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான் என்னண்டு, சூரா முனாஃபிகூன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுவான், நீங்க எதையெல்லாம் கொடுக்குறீங்களோ அதுக்கு பல மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப தருவான். இன்னொரு ஆயத்தும் வருது, மா அன்ஃபக்கும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஹ்லிஃபு. அதாவது நீங்க வந்து ₹1 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது 10 ரூபாய்க்கு மாற்றி திரும்ப உங்ககிட்ட தான் அனுப்பிடுவான். யார்கிட்ட போகும், அது திரும்ப உங்ககிட்ட தான் வரும். ஒரு பரக்கத்து நிறைந்த ஒரு வாழ்க்கை வேண்டுமா, ஒரு பரக்கத்து நிறைந்த நம்மளுடைய பொருளாதாரத்துல என்னது பரக்கத்துன்றது வேணுமா அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து என்ன பண்ணணும், பிறருக்கு, அதாவது தேவைப்பட்ட நபர்களுக்கு, ரிவர்ட்ஸ்க்கு, அல்லது என்னது தேவைப்படுற நபர்களுக்கு, சொந்தங்களுக்கு, இவங்களுக்கு என்ன செலவு பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் எதிலும் சொன்னமோ அதன் பிரகாரம் அமல் செய்யும் நன்மக்களாக ஆக்கி அருளட்டுமாக.